நம்ம சிஎஸ்கே ஆல்ரவுண்டர் மிட்சல் ஓவனை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ப்ராசஸை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவரை எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸாக ப்ளஸ்ஸாக வந்து மாற்ற போகிறாங்க. அது என்ன மைனஸு, இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, இவர் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேவில் எந்த இடத்துல இவருக்கான ரோலை வந்து கொடுப்பாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம டூபே இப்போ ஒரு கம்பேக்கை வந்து கொடுக்க போகிறாரு. ஆசிய கோப்பையில் இந்தியா சார்பாக இவருக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. வாய்ப்பு மட்டும் கிடைக்குமா, இல்லை ஆடு லெவலில் இவரை வந்து எதிர்பார்க்கலாமா, ஆடு லெவலில் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சா யார் இடத்துல இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும், இதை பற்றியும் நம்ம ருத்ராஜ் இப்போ ஒரு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு புதிய ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லையும் வந்து பண்ணியிருக்காரு. அது என்ன ரோல், இப்போதைக்கு நம்ம ருத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜை பார்த்துடலாம். ருத்ராஜ் ஐபிஎலுக்கு அப்புறமா எந்த ஒரு மேட்சுமே வந்து விளையாடல. பட் இன்ஜுரி காரணமாக வந்து சிக்கி தவிச்சிட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புஜ்ஜி பாபு டிராஃபியில் நம்ம ருத்ராஜ் வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காரு மகாராஷ்டிரா டீமுக்காக. பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு பெருசாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதிரடியாக ஆடுவார்னு. பட் 2 இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சொற்ப ரனில் வந்து அவுட் ஆயிருந்தார் நம்ம ருத்ராஜ். அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாகிற அளவுக்கு ஒரு மாஸ் சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு ஒரு புதிய ரோலில். நம்ம ருத்ராஜ் ஆல்ரெடி பவுலிங்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நம்ம ருத்ராஜ். ஒரு மாஸ் கம்பேக்கையும் வந்து கொடுத்துருக்காரு. தன்னோட முதல் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா முதல் பால் 1 ரன் வந்து கொடுத்துருந்தாரு, 2வது பால் 6 ரன் வந்து கொடுத்துருந்தாரு, 3வது பால் விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாரு. அதுவும் நம்ம ருத்ராஜே பவுலிங் போட்டு அவரே வந்து கேட்ச் பிடிச்சிருந்தாரு. ஸோ இப்போதைக்கு ஒரு புதிய ஆல்ரவுண்டராக வந்து மாறி இருக்காரு நம்ம ருத்ராஜ். இதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணியில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்போதைக்கு பேட்டிங் பவுலிங் அப்படின்னு ஒரு புதிய ஆல்ரவுண்டராக வந்து மாறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ருத்ராஜ் இப்போ ஒரு மாஸ் கம்பேக்கையும் வந்து கொடுத்துருக்காரு பவுலிங். அடுத்து நம்ம டூபே பார்த்துடலாம். நம்ம டூபே பற்றின அப்டேட்டை ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். ஆசிய கோப்பையில் இவருக்கான வாய்ப்பு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னது போலயே நம்ம டூபேக்கு இந்திய அணியில் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து ஜாயின் ஆகியிருக்காரு. இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி, ஆடு லெவலில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஆடு லெவலில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T20 பொறுத்த வரைக்கும் நம்ம டூபே இந்திய அணிக்கு அதிரடியாக வந்து ஆடி கொடுத்துருக்காரு. குறைவான பாலை வந்து சந்திச்சாலும் அதில் அதிரடியாக ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு ஆடு லெவலில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது. நம்ம பாண்டியா அது மட்டும் இல்லாமல் டூபே 2 பேருமே ஆடு லெவலில் வந்து இருக்க போகிறாங்க. நம்ம டூபே இப்போதைக்கு ஃபார்மில் இல்லை அப்படின்னாலும் இந்திய அணியில் வந்து வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அதுக்கான பயிற்சியும் வந்து நம்ம டூபே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டூபேக்கு கன்ஃபார்மாக வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அடுத்து நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற மிட்சல் ஓவனை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே வரை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட்டு நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் நம்ம சிஎஸ்கேவில் அதிரடியாக ஆடணும், அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கும் பண்ணணும், விக்கெட்டை வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இப்போ முக்கியமான ஆல்ரவுண்டருக்கு வந்து நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம மிட்சல் ஓவனையும் சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இவரோட பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு அதிரடியாக ஆடக்கூடியவர். இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது மிடில் ஆர்டரில் அதிரடியாக ஆடக்கூடியவர். ஸோ சிஎஸ்கேவில் ஒரு மிகப்பெரிய மைனஸாக போன வருஷம் இருந்தது அப்படின்னா நம்ம மிடில் ஆர்டரில் தான் அந்த குறைய போக்குற விதமாக தான் இவரை வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சிஎஸ்கே. நம்ம சாம் கரான், ஜெமி வார்டன் 2 பேருக்குமே அதிக வாய்ப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. பட் சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து பண்ண முடியல. ஸோ இதன் காரணமாக தான் ஒரு அதிரடியான ஆல்ரவுண்டர் தேவை அப்படிங்கிறதுனால நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. பிபிஎல்லை பொறுத்தவரைக்கும் அதிரடியாக ஆடி கொடுத்துருக்காரு. குறைவான பந்தில் அதிரடியான சதங்களெல்லாம் வந்து கடந்திருக்காரு. நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு ஒரு அதிரடியான ஆல்ரவுண்டரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குறைவான பிரைஸுக்கு தான் வந்து போவார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே ஒரு எடுத்துகிட்டு வர்றாங்களா இல்லையா அப்படின்னு. இவர் எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம மிட்சல் ஓவனை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அப்படி எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், நம்ம டூபேக்கு ஆசிய கோப்பை ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.